மக்களே எல்லோருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்றைக்கி ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி நேற்றைய மார்க்கெட் பார்த்துடலாம். நேற்று மார்க்கெட் பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி பயங்கர ஃபால் ஆச்சு. லைக் 22,500 அந்த ரேஞ்சில் தான் க்ளோஸ் ஆச்சு. இன்ட்ராடே ஸ்லோவாக பார்த்திங்கன்னா 23,450 அந்த ரேஞ்சில் க்ளோஸ் ஆச்சு. ஸோ இன்றைக்கி மார்க்கெட்டுக்கு ப்ரெடிக்ட் பண்ணும்போது கிட்டத்தட்ட அமெரிக்கன் மார்க்கெட்லாம் வந்து வெஸ்டர்ன் மார்க்கெட்லாம் வந்து பாசிட்டிவாகவும் யூரோப்பியன் மார்க்கெட்டும் பாசிட்டிவாக தான் க்ளோஸ் ஆச்சு. ஏன் பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் வந்து நெக்ஸ்ட்டு ஒரு 5 டேஸ்க்கு வந்து பவர் கிரிட் மேலே தாக்குதல் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி பேச்சுவார்த்தை நடந்து அது சக்ஸஸ் ஆயிடுச்சுன்ற மாதிரி சொன்னார். அதனால் மார்க்கெட் எல்லாமே வந்து திடீர்னுட்டு ஷார்ட் அப் ஆயிடுச்சு. ஸோ இன்னைக்கு ரேலி கண்டினியூ ஆகுமா நம்ம மார்க்கெட்லன்றதை வந்து பொறுத்து தான் பார்க்கணும். ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஜப்பான் மார்க்கெட் ஓப்பன் ஆகி அது திரும்பி க்ளோசிங் அதாவது ஃபால் பண்ண ஆரம்பிச்சிச்சு. யூஎஸ் மார்க்கெட்டுமே எண்ட் ஆஃப் த டே வந்து செல்லிங் ப்ரெஷர் வந்துச்சு. அதுவும் இல்லாமல் இப்போ கிஃப்ட் நிஃப்டி வந்து நெகட்டிவாக தான் இண்டிகேட் பண்ணுது. ஸோ இந்தியன் மார்க்கெட் வந்து கொஞ்சம் வாலட்டிலிட்டி அதிகமாக இருக்குது. இந்தியா விக்ஸ் பார்த்திங்கன்னு வச்சுக்கிங்களேன் 26 ரூபீஸில் ட்ரேட் ஆகின்னு இருக்குது. நேற்று மட்டுமே கிட்டத்தட்ட 20% ஏறி இருக்குது. பட் இன்றைக்கி 10% கிராஷ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நேற்று பார்த்திங்கன்னா எஃப்ஐஎஸ் பயங்கரமாக செல் பண்ணியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 10,000 கோடிக்கு செல் பண்ணியிருக்கிறாங்க. டிஐஸுமே ஓரளவுக்கு 12,000 கோடிக்கு வாங்கியிருக்கிறாங்க. ஆனாலும் வில் பி கன்சாலிடேட். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.